Hello students, today we can start with new topic, that is projectile motion. Okay, in this topic here in our textbook, two kind of projectile motion will be given. In this class we can discuss only one, that is motion along a horizontal direction. Okay students, before go the topic we can discuss some introduction about projectile motion. Okay, so listen and watch carefully students. Let's start our class. Students, see that first introduction. Okay, here the introduction about what is mean by projectile motion. What is mean by projectile motion? Okay, see the definition of projectile, that is when an object is thrown in the air with some initial velocity. Okay, when an object is thrown in the air with some initial velocity, that is not just upward direction illa, and then allowed to move under the action of gravity alone. Okay, then the object known as the projectile. Okay, when an object is thrown in the air, or object airla throw பண்றோம் with some initial velocity, it's an important one, with some initial velocity, and then allowed to move under the action of gravity. Okay, so ஒரு ஆப்ஜெக்டை இனிஷியல் வெலாசிட்டியில் நம்ம ஏரில் த்ரோ பண்ணும் பொழுது அது எதில் மூவ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறோம், அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் கிராவிட்டி. ஆல்ரெடி யூ நோ ஒன் வாட் இஸ் மீன் பை கிராவிட்டி. ஓகே, தென் த ஆப்ஜெக்ட் இஸ் செட் டு பி ப்ரொஜெக்டைல் நம்ம சொல்லலாம். இன் தமிழ் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ப்ரொஜெக்டைல்? தட் இஸ் எரிபொருள், எரியக்கூடிய பொருள், எரிபொருள் அப்படின்னு நம்ம சொல்லலாம், எரிபொருள். ஓகே, the path of the followed by the particle it's called trajectory. அப்போ அந்த ஆப்ஜெக்ட் எந்த பாத்தில் ட்ராவல் பண்ணுதோ அதுக்கு என்ன நேம் சொல்கிறோம்? ட்ரஜெக்ட்ரி. ட்ரஜெக்ட்ரி நத்திங் பட் பாதை, தமிழில் சொல்லணும்னா பாத் தான், மீனிங் ஆஃப் பாத். ஓகே, ஸோ ஒரு ஆப்ஜெக்டை ஏரில் த்ரோ பண்ணுறோம் வித் சம் இனிஷியல் வெலாசிட்டியோட, அது எப்படி மூவ் பண்ண அலோவ் பண்ணுறோம், அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் கிராவிட்டி, தென் செட் டு பி இட்ஸ் கால் ப்ரொஜெக்டைல். அதை ப்ரொஜெக்டைல் நம்ம சொல்லலாம். தட் பாத் வில் பி கால் ட்ரஜெக்ட்ரி. ஓகே, திஸ் இஸ் த introduction or definition of projectile motion. Projectile உடைய definition இதுதான். Okay, see that examples of projectiles, that is an object dropped from window of a moving train. ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை ட்ரெயினுடைய விண்டோ சைட்லேருந்து நம்ம வெளியில் தூக்கி போடுறது. அப்போ த்ரோ பண்ணும்போது we give some initial velocity கொடுப்போம். That's called initial velocity. How to write initial velocity? That is u. It's called initial velocity. Okay, another example will be given in our textbook, that is page number 81. See the page number 81. Okay, a bullet fired from a rifle, a ball thrown in on any direction, a javelin or shot put thrown by athlete, a jet of water issuing from the hole near the bottom of water tank. These are the some examples for projectile motion. Okay, so first one, ஒரு ட்ரெயின்லேருந்து நம்ம விண்டோ வழியாக தூக்கி போடக்கூடிய ஒரு பொருள் சொல்லலாம். அடுத்து ரைஃபிள்லேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு புல்லட்டு, எனி டைரெக்ஷனில் நம்ம ஒரு பாலை த்ரோ பண்ணுறது, அதில் ஷார்ட் புட்டோ ஜாவ்லின் த்ரோ, இது அத்லெட்ஸ் நம்ம பார்த்துருப்போம் அந்த இது. அப்புறம் வாட்டர் டேங்க்லேருந்து வெளியில் வரக்கூடிய அந்த வாட்டர். ஓகே, இதெல்லாம் தட் பாத் ஆஃப் தட் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் ப்ரொஜெக்டைல் மோஷன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் ப்ரொஜெக்டைல் மூவ்ஸ் கொடுக்குறோம். கம்பைன்ட் எஃபெக்ட் ஆஃப் டூ வெலாசிட்டிஸ், ரெண்டு வெலாசிட்டிஸோட கம்பைன்ட் எஃபெக்டில் தான் ப்ரொஜெக்டைல் மோஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தட் யூனிஃபார்ம் வெலாசிட்டி இன் த ஹரிசாண்டல் டைரக்ஷன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தட் யூனிஃபார்ம் வெலாசிட்டி வித் ஹரிசாண்டல் டைரக்ஷன் விச் வில் நாட் சேஞ்ச் ப்ரொவைடட் தேர் இஸ் நோ ஏர் ரெசிஸ்டன்ஸ். இது என்ன பண்ண தேவையில்லை, ஏர் ரெசிஸ்டன்ஸை நான் ப்ரொவைட் பண்ண தேவை. நாட் சேஞ்ச் ப்ரொவைடட் தேர் இஸ் ஏ நோ ஏர் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் யூனிஃபார்ம் வெலாசிட்டி இன் த ஹரிசாண்டல் டைரக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் வாட் இஸ் தட், ஏ யூனிஃபார்ம்லி சேஞ்ச் இன் வெலாசிட்டி. ஃபர்ஸ்ட் கேஸ் நாட் சேஞ்ச், செகண்ட் கேஸ் சேஞ்ச். சேஞ்சிங் மீன்ஸ் இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங். in which direction? In the vertical direction. First case horizontal direction, second case vertical direction. Okay, so the combined velocity, combined effect of two velocity, ரெண்டு velocityயோட combined effectல தான்
ப்ரொஜெக்டைல் வந்து மூவ் ஆகுதுங்கிறத நம்ம சொல்கிறோம். ஓகே, தட்ஸ் ஆல். That is the next one, types of projectile motion. Types of projectile motion. Here that there are two types of projectile motions are there. First one is the projectile given on initial velocity in horizontal direction, that is called horizontal projection. Okay, projectile given initial velocity in horizontal direction. It's a important. Horizontal direction la irukkudiya projectile motion ku horizontal projection. Okay, next one, angle with angle. Okay, projectile given in on initial velocity at the angle to the horizontal. அப்போ ஹரிசாண்டலில் இருந்து இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு ஆப்ஜெக்டை த்ரோ பண்ணுறேன் அப்படின்னா இது தான் இங்கே சொல்கிறாங்க தீட்டா. அப்போ ஹரிசாண்டலோட ஒரு ஆங்கிள் மேக் பண்ணுது. ஓகே, ப்ரொஜெக்டைல் கிவன் த இனிஷியல் வெலாசிட்டி ஆங்கிள் டு த ஹரிசாண்டல், தட்ஸ் கால்ட் ஆங்குலர் ப்ரொஜெக்ஷன். ஓகே, ஸோ ப்ரொஜெக்ஷன் மோஷன் classified in two types. One is the horizontal projectile motion, another one is a angular projectile motion. Okay, here so first we can discuss that. What is that? First discuss, that is definition of projectile motion, then example, then types. Okay, so மூணு டாபிக் தான் நம்ம பார்த்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு ப்ரொஜெக்டைல் மோஷனை ஸ்டடி பண்ணுறதுக்கு நம்ம அஸ்யூம் பண்ணக்கூடிய விஷயம் என்ன? மோஷன் ஆஃப் த ப்ரொஜெக்டைல். டு ஸ்டடி த மோஷன் ஆஃப் ப்ரொஜெக்டைல் லெட் அஸ் அஸ்யூம் தட் சில கிரிட்டீரியா கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் தட்? கன்சிடர் ஃபர்ஸ்ட் ஒன், தட் இஸ் ஏர் ரெசிஸ்டன்ஸ் இஸ் நெக்லெக்டட். கண்டுக்க தேவையில்லை, ஏர் ரெசிஸ்டன்ஸ் இஸ் நெக்லெக்டட். ஓகே, செகண்ட் ஒன், த எஃபெக்ட் டியூ டு த ரொட்டேஷன் ஆஃப் எர்த் அண்ட் கர்வேச்சர் ஆஃப் எர்த் இஸ் நெக்லிஜிபிள். ரொட்டேஷன் ஆஃப் எர்த்னால் நடக்கக்கூடிய எஃபெக்டையும் கர்வேச்சர் ஆஃப் எர்த்தை பற்றி நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. தேர்ட் ஒன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இஸ் கான்ஸ்டன்ட் இன் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் இட் ஆல் பாயிண்ட் ஆஃப் த மோஷன் ஆஃப் த ப்ரொஜெக்டைல். இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ த்ரீ இதை வந்து கொடுக்குறாங்க, என்னென்னங்கிறத பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், ரெசிஸ்டன்ஸ், ஏர் ரெசிஸ்டன்ஸை நெக்லெக்ட் பண்ணணும். ரொட்டேஷன் ஆஃப் எர்த் அண்ட் கர்வேச்சர் ஆஃப் எர்த்தை நெக்லெக்ட் பண்ணணும். தேர்ட் ஒன், acceleration of due to gravity is constant for all points, both magnitude and direction ரெண்டுமே கான்ஸ்டண்டாக இருக்கணுங்கிறாங்க. திஸ் இஸ் தட் ஒன் 2 mark கொஸ்டின். இது ஒரு 2 mark கொஸ்டின். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு you can go to the projectile in horizontal projection. Okay students, see that next one, that is projectile in horizontal projection. Okay, horizontal projection means object throw in like this direction, horizontal line. Okay, horizontal line la நம்ம throw பண்றோம். அது நமக்கு horizontal projection க்கு page number 82 ல diagram list கொடுத்திருப்பாங்க. Okay, so this is that horizontal projection அப்படி நம்ம சொல்லலாம். Okay, see that first one, consider a projectile, say a ball throw in horizontally with initial velocity. Okay, ஒரு ப்ரொஜெக்டைலை கன்சிடர் பண்ணுறோம், ஒரு பால் எடுத்து த்ரோன் பண்ணுறோம், இந்த டைரெக்ஷனில் ஹரிசாண்டல் டைரெக்ஷனில் த்ரோ பண்ணுறோம் with some initial velocity. That velocity will be represented like u vector. Okay, நார்மலாகவே நம்ம இனிஷியல் வெலாசிட்டிங்கிறத யூவில் ரெப்ரசன்ட் பண்ணுவோங்கிறது நம்ம இன்ட்ரொடக்ஷனில் கூட சொன்னோம். ஓகே, ஃப்ரம் தட் எங்கேருந்து த்ரோ பண்ணுறோம்? ஃப்ரம் த டாப் ஆஃப் த டவர் ஆஃப் ஹைட் ஹெச்ங்கிற ஹைட்லேருந்து த்ரோ பண்ணுறோம். ஓகே, as the ball moves it covers in horizontal distance due to the uniform horizontal velocity u and the vertical downward distance. ஸோ இப்போ அவங்க சொல்லக்கூடியதை இங்கே டயக்ராமில் கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஒரு ப்ரொஜெக்டைல், ஒரு ஆப்ஜெக்ட் லைக் ஏ பால் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த பாலோட இனிஷியல் வெலாசிட்டி யூங்கிற இனிஷியல் வெலாசிட்டியில் நம்ம த்ரோ பண்ணுறோம். எங்கேருந்து சார்? ஃப்ரம் த டாப் ஆஃப் த டவர், எவ்வளோ ஹைட்டில் இருக்குது? ஹெச்ங்கிற ஹைட்லேருந்து ஒரு ஆப்ஜெக்டை த்ரோ பண்ணுறோம். ஓகே, அப்போ பால் எப்படி மூவ் ஆகுது? கண்டிஷன் நம்ம முன்னாடி என்ன சொன்னோம்? நம்ம ஃப்ரம் த டெஃபினிஷன் ஆஃப் ப்ரொஜெக்டைல் இனிஷியல் வெலாசிட்டியில் த்ரோ பண்ணுறோம் அண்ட் தென் அலோவ் டு மூவ் த அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் கிராவிட்டி. அப்போ ஒரு பாலை த்ரோ பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக எர்த்தோட நம்ம ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியில் நம்ம பார்த்துருப்போம். எர்த்தோட ரேடியஸோட கம்பேர் பண்ணும்பொழுது ஹச் இஸ் வெரி வெரி லெஸ் தேன் ஆர். அந்த கண்டிஷனில் சொல்லும்பொழுது ஆட்டோமேட்டிக் என்னாகும்?
டியூ டு கிராவிட்டியோட அஃபெக்ஷன் அங்கே இருக்கும். அப்போ த்ரோ பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், பால் அலோ டு மூவ் அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் கிராவிட்டி, கீழ் நோக்கி வர பார்க்கும். ஓகே, அப்போ ஹைட்டு ஹச்லேருந்து த்ரோ பண்ணாலும் கிரவுண்டுக்கு வர பார்க்கும். அப்போ அந்த பால் மூவ்ஸ், இட்ஸ் கன்வெர்டட் கவர்ஸ் த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ். அந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸை எப்படி கவர் பண்ணுது, டியூ டு த யூனிஃபார்ம் ஹரிசாண்டல் வெலாசிட்டி தட் இஸ் u அண்ட் தி வெர்டிக்கல் டவுன்வர்ட் டிஸ்டன்ஸ் தட் இஸ் h. இங்கே நம்ம டிஸ்டன்ஸ் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸை தான் ஹச்ன்னு சொல்கிறோம். டிஸ்பிளேஸ்மெண்ட்னால அதை நம்ம ஒய்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம், ஒய். ஓகே, ஒய்னு சொல்லலாம். வெர்டிக்கல் டவுன்வர்ட் டிஸ்டன்ஸ் பிகாஸ் த ஆக்சலரேஷன் வில் பி கான்ஸ்டன்ட் டியூ டு கிராவிட்டி. ஆல்ரெடி ஐ டோல் டு ஸ்டடி த மோஷன் ஆஃப் ப்ரொஜெக்டைல் அஸ்யூம் தட் அப்படின்னு ஒரு டாபிக் பார்த்தோம். அதில் ஏர் ரெசிஸ்டன்ஸை நெக்லெக்ட் பண்ணோம், எஃபெக்ட் டியூ டு த எர்த் ரொட்டேஷன் அதை நெக்லெக்ட் பண்ணணும், ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி டோட்டலாக கான்ஸ்டன்ட்னு கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகே, திஸ் அண்டர் த கம்பைன்ட் எஃபெக்ட் ஆஃப் பால் த மூவ் அலாங் த பாத் ஓபிஏ. அப்போ அந்த பாத் எந்த டைரெக்ஷனில் பால் மூவ் ஆகுதுன்னு நம்ம சொல்கிறாங்க, இந்த டைரெக்ஷனில். சி த டயக்ராம், திஸ் இஸ் இனிஷியல் பாயிண்ட், இங்கே இருந்தால் யூங்கிற வெலாசிட்டி கொடுக்குறோம். அப்போ இந்த பாத்தில் பால் ட்ராவல் ஆகுது அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் கிராவிட்டி வித் ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட் ஜிங்கிற வேல்யூவில். அப்போ அந்த பாத்து தான் என்ன சொல்கிறோம், ஓபிஏ. ஓகே, what is the name of this path? This path it's called trajectory. Okay, trajectory அப்படின்னு நம்ம சொல்லலாம். The path followed by the particle it's called trajectory. See the definition of projectile motion introductionல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லைனில் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் trajectory. Okay, here the motion in is two dimensional plane. டூ டைமென்ஷனல் பிளேனில் இருக்குது. ஏன் சார் அப்படின்னா திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ். டூ டைமென்ஷன் மீன்ஸ் இது எக்ஸு, இது ஒய். இது எக்ஸு, இது ஒய்யில் இருக்குது. ஸோ டூ டைமென்ஷன் கேஸ். ஓகே, லெட் த பால் டேக் டைம் t டு ரீச் த கிரவுண்ட் அட் பாயிண்ட் ஏ. அப்போ இந்த ஹைட் ஹச்சில் இங்கே கொடுத்த இனிஷியல் வெலாசிட்டியுங்கிற இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்து ஒரு பாலை த்ரோ பண்ணுறோம். அது ஏங்கிற பாயிண்ட் எங்கே இருக்குது, கிரவுண்டில் இருக்குது. அந்த கிரவுண்டை ரீச் பண்ணுறதுக்கு எடுத்துக்கூடிய டைம் என்னென்னு கன்சிடர் பண்ண சொல்கிறாங்க, தட் இஸ் t. என்ன சொல்கிறாங்கன்னா டீங்கிற டைமில் ரீச் ஆகுது. எங்கே, அட் பாயிண்ட் ஏ. தட் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த பால் தட் இஸ் எக்ஸ். ஸோ அப்போ இங்கே இருந்து ஒரு பாலை த்ரோ பண்ணும் பொழுது திஸ் இஸ் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ், ஹரிசாண்டல் லைன். திஸ் இஸ் எ ஹரிசாண்டல் லைன். அந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் என்ன சொல்கிறோமோ எக்ஸ்ன்னு சொல்கிறோம். That vertical distance we say that is y. Okay, displacement y ன்னு சொல்லணும். ஸோ இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸை யூஸ் பண்ணி எக்ஸ் அண்ட் ஒய் டைரெக்ஷனில் வெலாசிட்டி என்ன, ஹரிசாண்டல் வெலாசிட்டி என்ன, ஹரிசாண்டல் வெலாசிட்டி அண்ட் வெர்டிக்கல் வெலாசிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணலாம். நாட் ஓன்லி வெலாசிட்டி, தென் வி ஃபைண்ட் தட் டைம் ஆஃப் ஃப்ளைட், இங்கே இருக்கு பாருங்கள் டைம் ஆஃப் ஃப்ளைட்டு, பாத் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் என்ன அப்படிங்கிறத நம்ம, ஹைட் என்ன, ரேஞ்ச் என்ன, ரிசல்டன் வெலாசிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். ஓகே, லிசன் கேர்ஃபுல்லி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஒன் ஆஃப் த 5 mark கொஸ்டின். ஓகே, see the topic that is motion along the horizontal direction. A particle has zero acceleration along x direction. Why sir we said zero acceleration? Because the acceleration due to gravity is constant. இப்போ கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷனை தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, எக்ஸ் டைரெக்ஷனில் எந்த இதுவும் கிடையாது. see the diagram. இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேருந்து பார்ட்டிகல் ஏதாவது இந்த பக்கம் ஹரிசாண்டலாக மூவ் ஆச்சுன்னா நம்ம ஆக்சலரேஷன் இருக்குன்னு சொல்கிறோம். பட் டயக்ராமில் அப்படி கொடுக்கல நமக்கு. என்ன பண்ணுறான், ஒரு ஆப்ஜெக்டை ஒய்ங்கிற பொசிஷன், அதாவது ஓங்கிற பொசிஷன்லேருந்து யூங்கிற இனிஷியல் வெலாசிட்டியில் த்ரோ பண்ணும் பொழுது இங்கே வருது, கிரவுண்டுக்கு ரீச் ஆகுது. எக்ஸ் ஆக்சிஸில் எந்த ஒரு வேலையும் இல்லை, அதுதான் சொல்கிறேன் ஜீரோ ஆக்சலரேஷன் அலாங் த எக்ஸ் டைரக்ஷன். ஸோ தட் இனிஷியல் வெலாசிட்டி ux ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் த்ரூ அவுட் த மோஷன். ux ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். வெலாசிட்டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா dv/dt தான் நமக்கு என்ன தெரியும், ஆக்சலரேஷன். அப்போ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி இருந்ததுன்னா ஆக்சலரேஷனோட வேல்யூ 0. திஸ் இஸ் மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட். ஓகே, அப்போ ஹரிசாண்டல் வெலாசிட்டி காம்பனண்ட் வந்து ஃபுல்லாக கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகே, கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறனால தான் ஆக்சலரேஷன் இங்கே 0. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், the distance travelled by the projectile at time t in the given by the equation that is x equal to u x of t plus half at square.
Okay, what is the distance traveled by the projectile at the time t by the equation x. What is x? Horizontal distance. இங்கே ரீச் ஆகக்கூடிய அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யூசிங் கைனமெட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன். இதோட ஆக்சுவலாக ஒரிஜினல் ஃபார்ம் என்ன, ஒரிஜினல் வெர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா s is equal to ut plus half at square. Second equation of kinematic equations of motion. Okay, so that s is displacement in horizontal direction. Okay, that is called x. Replace பண்ணிருக்காங்க. What is u? Initial velocity in x direction. That is ux. Horizontal component of initial velocity ux. Okay, ux time t plus half at square. Half at square. இங்கே பார்த்தீங்கன்னா half at square. இங்கே கூட இருக்கு half at square. Here the given a in horizontal direction, what is the value of a is 0 along horizontal direction, that is x direction. A is 0 because this u is constant. இந்த ux டோட்டலாக கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது இங்கே ஹரிசாண்டல் டைரெக்ஷனில். ஸோ அப்போ வெலாசிட்டியை ஃபஸ்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் ஆக்சலரேஷன். பிகாஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு டிவி பை டிடின்னு சொல்கிறோம். இந்த வி தான் நான் என்ன எடுத்துக்கிறேன், யூஎக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், ஹரிசாண்டல் வெலாசிட்டி. இந்த யூஎக்ஸை கான்ஸ்டன்ட் சொல்கிறோம், யூஎக்ஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இப்போ யூஎக்ஸ் கான்ஸ்டன்ட்னா ஏவோட வேல்யூ 0. எந்த ஒரு கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஆன்சர் 0. ஓகே, அப்போ ஏ 0ன்னு எடுத்துக்கிட்டு எங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம் சார், இந்த எக்ஸ்பிரஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏ 0ன்னு போட்டிங்கன்னா டோட்டல் இந்த டேம் ஃபுல்லாக 0 ஆயிரும். ஸோ ரிமைனிங் ஒன்லி யூஎக்ஸ் ஆஃப் டி அப்படிங்கிறது கிடைக்கும். யூஎக்ஸ் ஆஃப் டி அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, இது ஹரிசாண்டல் டைரெக்ஷனில் டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி என்ன பார்க்கணும் சார், ஒய்யோட வேல்யூ என்னன்னு பார்க்குறோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, வெர்டிக்கலாக என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபஸ்ட்டு ஹரிசாண்டலாக பார்த்தோம், வெர்டிக்கலாக என்னன்னு பார்க்குறோம். ஓகே, ஹியர் uy இஸ் 0. ஓகே, uy இஸ் 0. இந்த யூங்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், ux அண்ட் uyன்னு செப்பரேட் பண்ணுறோம். ஓகே, ஹரிசாண்டல் எங்கே மேக் பண்ணுது, ஆங்கிள் ஹரிசாண்டல் டைரெக்ஷனோட மேக் பண்ணுது, அது ux. அதுக்கு ஆப்போசிட் சைடு uy. இந்த uyங்கிறது 0. ஏன்னா இனிஷியலாக நம்ம என்ன செய்கிறோம், வெலாசிட்டி டவுன்வர்ட் டைரெக்ஷனுக்கு தேவையில்லை. ஏன் சார்னா எந்த ஆப்ஜெக்டை மேலேருந்து த்ரோ பண்ணாலும் எர்த்து வந்து கீழே எடுத்துக்கும். ஸோ நோ நீட் டு இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ அதை தான் y is equal to 0 அப்படின்னு சொல்கிறான். நோ டவுன்வர்ட் காம்பனண்ட். ஓகே, ஹியர் what is a? It will be equal to g. What is g? That's called acceleration due to gravity. Acceleration due to gravity. ஓகே, ஸோ the பாசிட்டிவ் y axis நம்ம எடுத்திருப்போம், இதுக்கு முன்னாடி கேசஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம். ஓகே, ஸோ அப்போ சேம் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், what is that? That is s is equal to ut plus half at square யூஸ் பண்ணிக்கிறோம். இதில் uவோட வேல்யூ 0 சப்ஸ்டியூட் பண்ணும். ஹியர் what is the displacement? y. What is u? That is uy plus half at square, that is half gt square. Okay, here what is uy? That is 0. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், initial velocity in y direction. Okay, 0. So upon the total in the term 0, then the displacement is equal to only half gt square. Half gt square. Okay, then we find the path of the projectile என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த ரெண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வச்சு நம்ம என்ன செய்கிறோம், path of the projectile என்ன அப்படிங்கிறது பார்க்குறோம். அப்போ நம்ம பாருங்கள், substituting the value of t from the equation 2.23. அப்போ இந்த ஈக்குவேஷனில் இருந்து 2.23லேருந்து டீயோட வேல்யூ ஃபைன் பண்ணுறோம். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் டி? மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது இங்கிட்டு கொண்டு வந்தால் டிவிஷனாக மாறும். தென் டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை யூஎக்ஸ். ஓகே, திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் டி. நவ் சப்ஸ்டியூட்டிங் த டி வேல்யூ இன் ஈக்குவேஷன் நம்பர் 2.24. அப்போ 2.24ங்கிறது என்ன, விச் ஒன், திஸ் ஒன். அப்போ இதில் கொண்டு போய் இந்த டீங்கிற இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை யூஎக்ஸுங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. ஸோ 1/2 g இன்ட்டு what is the value of x? Sorry, t, x by ux. அப்போ x square by ux square. இதில் இந்த ஹரிசாண்டல் ரேஞ்ச், what is that x? That is displacement. ஸோ இது மட்டும்தான் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகலாம். நம்ம கொடுக்கக்கூடிய இனிஷியல் வெலாசிட்டியை பொறுத்து இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் சேஞ்ச் ஆகலாம். மற்ற எல்லாமே பாருங்கள், கிவன் டேட்டாவில் இருக்கக்கூடியதில் g, that is acceleration due to gravity, initial velocity in horizontal direction, இது எல்லாமே கான்ஸ்டன்ட். ஸோ இது மட்டும்தான் சேஞ்ச் ஆகலாம், எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அப்போ ரிமைனிங் எல்லாமே என்ன பண்ணுறோம், கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிறோம்.
that constant will be called k. அதான் இங்கே சொல்லுவாங்க kx square. kx square. Okay. So this is called k is called constant. Okay. That expression like y is equal to kx square அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா this is the equation of parabola. Parabolaவோட equationக்கு இருக்கு. Okay. So then the path of the projectile is parabola. That is curve OPA in the diagram. This is the parabola ஒரு expression example. Okay. So horizontal motion in a horizontal direction நம்ம ஒரு path of the projectile, what is that? Parabola. It's a 1 mark question. It's a 1 mark question. Okay. Next we find that horizontal time of flight. What is the meaning by time of flight? So இங்கே இருந்து இங்கே ரீச் ஆகிறதுக்கு நம்ம எடுத்துக்கூடிய டைம் டீன்னு சொன்னோம். அந்த டைம் ஆஃப் ஃப்ளைட்டை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் வித் ஹெல்ப் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2.24 வச்சு நம்ம என்ன செய்யலாம்னா டைம் ஆஃப் ஃப்ளைட் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். The definition of time of flight is 2 mark question. What is mean by time of flight? Okay. See the definition of time of flight, students. The time taken for the projectile to complete its trajectory or time taken by the projectile to hit the ground, it's called time of flight. Okay. So என்ன சொல்கிறாங்க the time taken for the projectile to complete the trajectory. அந்த projectile வந்து நம்ம என்ன செய்கிறோம் ஆல்ரெடி ஐ டோல் இங்கே ஆரம்பித்து இங்கே ரீச் ஆகிறதுக்கு என்ன டைம் எடுத்துக்குதோ அதுதான் நம்ம என்ன சொன்னோம் டைம் ஆஃப் ஃப்ளைட் அப்படின்னு சொல்கிறோம். ஆர் the projectile to hit the ground, it's called time of flight. ஓகே. ஸோ அது நம்ம என்ன செய்கிறோம் அதே சேம் கான்செப்ட் தான் அதே டயக்ராமை வச்சு நம்ம என்ன செய்யலாம் டைம் ஆஃப் ஃப்ளைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஈக்குவேஷனை சூஸ் பண்ணிக்கலாம். y is equal to half gt ஸ்கொயர்லேருந்து டீயோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அல்லது சார் என்ன சார் செய்யலாம் அப்படின்னா இங்கேயும் சொல்லலாம். ஓகே. இதுன்னு சொல்லலாம். இந்த டீயை வச்சு கண்டுபிடிக்கலாம். See that example, that is consider a example of tower and projectile. Let h is the height of the tower, let t the time taken by the projectile to hit the ground after being thrown in horizontally from the tower. Okay. We know that kinematic equation of motion for displacement, that is sy is equal to u of uyt plus half at square. இது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் ஏக சார் அப்படின்னா see that same formula y is equal to uyt plus half at square. Okay. ஸோ இங்கே இருக்குது what is sy. So what is sy? That is height of the tower. Okay. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு செட்டைன் ஹைட்டில் இருந்து ஒரு பாலை த்ரோ பண்ணுறோம். திஸ் இஸ் த ஹரிசாண்டல் ப்ரொஜெக்டட் மோஷன். ஓகே. ஸோ அப்போ நம்ம listen here. Okay. That is h height. We say that sy. That is t, that's called capital T, time taken to cover the distance. Okay. Then uy is 0. There is no initial vertical velocity. Velocity கிடையாது. Then the expression will be modified. uy of tங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் 0 கொடுத்தோம்னா டோட்டல் அந்த டைம் 0 ஆயிரும். only half at square இருக்கும். already you know one here a is g substitute பண்ணணும். then equation will be modified like this, that is h is equal to half gt square. we need t value, this is the time of flight. okay. இப்போ இதை மாடிஃபை பண்ணிங்கன்னா நமக்கு எப்படி வரும் சார் t square is equal to 2h by g ன்னு வரும். then we need t value, just to take the square root value, we find t value. okay. t is equal to 2h square root of 2h by g. listen here, the time taken, time of flight of the projectile is depends on the height of the tower. அந்த height of the tower தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு, not the initial velocity. கொடுக்கக்கூடிய இனிஷியல் வெலாசிட்டிக்கு இண்டிபெண்ட் தான் இருக்குது, ஹரிசாண்டல் வெலாசிட்டிக்கு இண்டிபெண்ட்டாக இருக்குது. ஓகே. ஸோ அதுதான் இங்கே என்ன சொல்கிறாங்க, இஃப் ஒன் பால் falls vertically and another balls is projected horizontally with some velocity, both balls will reach the bottom at same time. ஓகே. ஒரே டைம் நம்ம வெர்டிக்கலாக த்ரோ பண்ணாலும் சரி ஹரிசாண்டலாக த்ரோ பண்ணாலும் சரி ரெண்டும் ஒரே டைமில் தான் ரீச் ஆகும். ஏன் சார் அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டிக்கு இண்டிபெண்ட்டாக இருக்குது டைம் ஆஃப் ஃப்ளைட்டு. அதுக்காகத்தான் அந்த ஒரு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ ஃபஸ்ட் வி see that
motion of the projectile நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது என்ன அப்படின்னா path of the projectile என்ன அப்படிங்கிறது ஒன்று பார்த்தோம். the path of the projectile is parabola. Second one we find the time of flight என்னங்கிறது பார்த்தோம். Next we can see that horizontal range, that is in the diagram we find that this one x horizontal range, this is the horizontal range. அதுதான் நம்ம பார்க்குறோம். horizontal range என்னன்னு பார்க்குறோம். First what is mean by horizontal range அப்படிங்கிறது சொல்கிறாங்க. the horizontal distance covered by the projectile from the foot of the tower to the point where the projectile hits the ground, it's called horizontal range. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் பை த ப்ரொஜெக்டர். அப்போ டவருடைய ஃபுட் இங்கே தான் இருக்குது, அடிப்பகுதி. இந்த இடத்துல இருந்து நம்ம த்ரோ பண்ணக்கூடிய பாலு இப்போ இந்த ஏங்கிற பாயிண்ட்டை வந்து ரீச் ஆகுது கிரவுண்டில். ஸோ இது ரெண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஹரிசாண்டல் ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். ஹியர் வி டினோட்டட் த லெட்டர் எக்ஸ், எக்ஸுங்கிற லெட்டரில் டினோட் பண்ணுறோம். ஸோ தட் எக்ஸ் இஸ் கால் ஹரிசாண்டல் ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். Okay, once again see the definition of horizontal range. It is horizontal distance covered by the projectile from the foot of the tower to the point where the projectile hits the ground. It's called horizontal range. Okay, here also to find the horizontal distance or horizontal range using kinematic equations of motion, that is Sx equal to ut plus half at square. அதே ஈக்குவேஷனை தான் இங்கேயும் எடுத்துக்கிறோம். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா கைனமெட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஓகே, இஸ் equal to ut plus half at square. ஃபஸ்ட் கேஸில் டைம் ஆஃப் ஃப்ளைட் கண்டுபிடிக்கிறதுக்கு அதே தான் எடுத்துக்கிட்டோம். இங்கே டிஸ்டன்ஸு கவர் பண்ணுறதுக்கும் அதே தான் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த ஹரிசாண்டல் ரேஞ்ச், அந்த எஸ்எக்ஸங்க நான் என்ன எடுத்துக்கிறேன், ரேஞ்சுன்னு எடுத்துக்கிறேன், கேபிட்டல் ஆர். ux இனிஷியல் வெலாசிட்டி, we write u. Here a is 0 because this one is constant. கான்ஸ்டண்ட்டாக கொடுக்கறனால ஏவோட வேல்யூ 0. அப்போ என்ன ஆயிரும் சார், இந்த டேம் டோட்டலாகவே 0 ஆயிரும். half at square totally 0 because a is 0. Okay, then the time of flight already you know one t, இந்த tன்னு எடுத்துக்கலாம். What is the change in, that is r is equal to u into time of flight என்ன 2h by g. ஓகே, ஸோ இங்கே இருக்கு பாருங்கள், அதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we find that r value. This is the horizontal range for horizontal projection, horizontal range for the particle, this one. நமக்கு இதுக்கு வந்து ஃபார்முலாஸ் வந்து யூஸ் ஆகும். டைம் ஆஃப் ஃப்ளைட்டாக இருக்கட்டும், ஹரிசாண்டல் ரேஞ்சு, அடுத்து பார்க்கக்கூடிய ஸ்பீடு, ஓகே, ரிசல்டன் வெலாசிட்டிஸ், இது எல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Okay, here the above equation implies that the range r is directly proportional to the initial velocity. Okay, the above range r ங்கிறது என்ன, it's directly proportional to initial velocity and inversely proportional to the acceleration due to gravity. u க்கும் g க்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை இங்கே சொல்கிறாங்க. Okay, see the next one, velocity of the projectile at any time. Resultant velocity என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், பால் நம்ம த்ரோ பண்ணுறோம், ஒரு இனிஷியல் வெலாசிட்டியில் தான் த்ரோ பண்ணோம். அப்போ அந்த இனிஷியல் வெலாசிட்டியில் த்ரோ பண்ணாலும் இது ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு வெலாசிட்டி தேவை. தட் வெலாசிட்டி தான் நம்ம இங்கே ஃபைன் பண்ணுறோம். ரிசல்டன் வெலாசிட்டி என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே, லிசன். அட் ஆன் எனி இன்ஸ்டன்ட் டைம் டி. அப்போ டீங்கிற ஒரு ஏதோ ஒரு இன்ஸ்டன்ட் டைமில் ப்ரொஜெக்டோடைய வெலாசிட்டி காம்போனன்ட்ஸ் அலாங் போத் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில், அப்போ எக்ஸ்னால் இங்கிட்ட வரும்பொழுது யூஎக்ஸு, ஒய் ஆக்சிஸில் யூஒய் நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த யூஎக்ஸ் அண்ட் யூஒயோடைய ரிசல்டன் வெலாசிட்டிஸ் தான் நம்ம இங்கே பார்க்குறோம். அட் எனி இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் டீயில் நம்ம பார்க்குறோம். ஓகே, இங்கே யூஎக்ஸ் யூஒய்னு எடுக்காமல் விஎக்ஸ் விஒய்னு எடுக்கும். ஏன்னா அட் எனி இன்ஸ்டன்ட் வெலாசிட்டி என்னென்னு பார்க்குறோம், வி ஆஃப் டி. ஓகே, ஸோ இப்போ வெலாசிட்டி காம்பனன்ட் யூஸிங் கைனமெட்டிக் ஈக்குவேஷன்ஸ், தட் இஸ் v is equal to u plus at. Totally 3 equations of motions are there. Okay, first one v is equal to u plus at, second one is equal to ut plus half at square, third one v square is equal to u square plus 2as. Okay, so இந்த 3 equations of motion நமக்கு தெரியும். இப்போ இந்த 3 equations of motion வச்சு தான் இந்த ப்ரொஜெக்டைல் மோஷனுடைய வெலாசிட்டி, டைம் ஆஃப் ஃப்ளைட்டு, ரேஞ்சு இந்த மாதிரி ஃபைன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஓகே,
ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்னது, வெலாசிட்டி ஆஃப் த ப்ரொஜெக்டைல் என்ன அட் எனி இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் டீயில் என்ன வெலாசிட்டிஸ் அப்படிங்கிறது பார்க்குறோம். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஃபஸ்ட்டு எக்ஸ் காம்பனன்ட் மட்டும் சூஸ் பண்ணுறோம். ஒன்லி வி சூஸிங் எக்ஸ் காம்பனன்ட். ஓகே, அப்போ என்னாகும், வி ஆஃப் எக்ஸு, யூ ஆஃப் எக்ஸு, ஏ வந்து அதான் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, ஏஎக்ஸ் வந்து ஏஎக்ஸ் எடுத்துக்குவோம். ஓகே, அப்போ யூஎக்ஸுங்கிறது இருக்குது, இனிஷியல் வெலாசிட்டியில் த்ரோ பண்ணுறோம், அதுதான் யூ. அப்போ இது எப்படி எடுத்துக்கிட்டோம், கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிட்டோம். இப்போ யூஎக்ஸ் கான்ஸ்டன்ட்னா ஆட்டோமேட்டிக்காக ஏவோட வேல்யூ 0 ஆயிரும், அதான் இங்கே கொடுக்குறாங்க. ஓகே, அப்போ இந்த டேம் ஃபுல்லாக போயிடும். விஎக்ஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் தட், யூ. ஹரிசாண்டல் வெலாசிட்டி இஸ் யூ. At the same time we see that y direction means vertical directionல y axisல என்னன்னு பார்க்குறோம். ஓகே, அப்போ சேம் ஃபார்முலா v of y is equal to uy plus ayt அப்படின்னு சொல்லணும். இங்கே இந்த vyயோட வேல்யூ 0, சாரி uyயோட வேல்யூ 0. ஏன்னா டவுன்வர்ட் டைரெக்ஷன் வரும்பொழுது ஆக்சலரேஷன் டியூ டு த கிராவிட்டி இருக்கும், இனிஷியல் வெலாசிட்டி நோ நீட், தேவையில்லை. ஸோ 0 ஆயிரும். அதனால தான் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டினால தான் ஏஒயை ஜீன்னு எடுத்துக்கிறோம். வாட் இஸ் விஒய், இந்த டைம் 0னா ஒன்லி ஜிடின்னு மட்டும் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ வெலாசிட்டி நம்ம என்ன செய்யணும், இப்போ டோட்டல் வெலாசிட்டி எப்படி சொல்கிறோம், வி பார் ஈக்குவல் டு வி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் வி ஆஃப் ஒய். ஓகே, அப்போ திஸ் இஸ் எக்ஸ் டைரக்ஷன், திஸ் இஸ் ஒய் டைரக்ஷன். அப்போ எக்ஸ் டைரக்ஷன் என்ன காம்போனண்ட் யூஸ் பண்ணுவோம், ஐ யூஸ் பண்ணுவோம், ஐ கேப். What is the magnitude, that is u, u I cap plus vy value gt, direction is j cap. Okay, அப்போ ஸ்பீடு மேக்னிடியூட் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு அப்படி என்ன செய்யலாம், ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். that is v is equal to square root of u square plus gt square. This is the speed of the particle at any instant of time t. ஓகே, இதுவும் ஒரு ஃபார்முலா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா தான். ஓகே, கிரவுண்டை டச் பண்ணும் பொழுது அதனுடைய ஸ்பீட் என்ன, இது அட் எனி இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம், அந்த பாத்தில் வரும் பொழுது அதனுடைய வெலாசிட்டி, அந்த ப்ரொஜெக்டைல் இந்த பாத்தில் ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷனில் இந்த ட்ரெஜெக்டரியில் வரும் பொழுது அதோட வெலாசிட்டி, அதான் வி ஆஃப் டி அட் எனி இன்ஸ்டன்ட் ஆஃப் டைமில் பார்த்தோம். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த கிரவுண்டை டச் பண்ணும் பொழுது அதனுடைய வெலாசிட்டி என்னங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆல்ரெடி டைம் பீரியட் தெரியும், நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ வெலாசிட்டி என்ன நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ அப்போ என்ன செய்யலாம் சார் அப்படின்னா, லிசன் ஹியர். when the projectile hits the ground after initially thrown the horizontal from the top of the tower height, then the time of flight already you know one, that is t is equal to square root of 2h by g. Okay, here what is the horizontal component, velocity of the horizontal component, that is v of x equal to u. vertical component of the projectile time t ங்கிறது தெரியும், vy is equal to g of t. ஓகே, இப்போ இந்த டீயை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும் சார், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2h by g, அதுதான் டீயோட வேல்யூ. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது g இன்ட்டு இங்கே என்ன ஆகும், இது சிம்பிளிஃபை பண்ணுறோம். எப்படி சார் அப்படின்னா, ஃபர்தராக என்ன செய்யலாம், இந்த ஜியை எப்படி எழுதலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் g இன்ட்டு ஜின்னு எழுதலாம். ஓகே, சரி, ஸ்கொயர் ரூட் ஆஃப் v is equal to v of y is equal to gt. Okay, then what is t, that is square root of 2h by g, 2h by g. இப்போ இந்த t ஓட வேல்யூ கொண்டு போய் v of y ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். then vy is equal to what is that, g into square root of 2h by g. ஓகே, ஸோ இதை மாடிஃபை பண்ணும்பொழுது என்னது, இந்த ஜியை நான் எப்படி எழுதுகிறேன், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜி இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜி இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2h by g. ஓகே, ஸோ அப்போ என்ன செய்யலாம், இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜி இங்கே உள்ளே இருக்கக்கூடியதும் ஒரு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜியும் கேன்சல் பண்ணிட்டோம்னா இதை உள்ளே கொண்டு போயிருங்க. தென் vy is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2hg. ஓகே, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2hg, அதான் இங்கே டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருப்பாங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2gh. இப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன செய்யலாம், ஆட் பண்ணலாம். ரிசல்டன் வெலாசிட்டிங்கும் போது ஹரிசாண்டல் அண்டு வெர்டிக்கல் வெலாசிட்டி ஆட் பண்ணுறோம். திஸ் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிகல் வென் இட் ரீச் த கிரவுண்ட் ஆர் ஹிட் த கிரவுண்டை ஹிட் பண்ணும் பொழுது அதனுடைய வெலாசிட்டி. ஓகே, தட்ஸ் ஆல். திஸ் இஸ் த ப்ரொஜெக்டைல் இன் ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன். ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷனில்
velocity என்ன, ரெண்டு velocity பார்த்தோம். At any instant of time, t என்ன, at ground என்ன, at the same time, time of flight, path of the projectile, and another one, what is that next, another one, that is range. Okay, so all formula is very important, students. So first we see that path. First நம்ம just note பண்ணிக்கோங்க உங்கள் டெக்ஸ்ட் புக்கில். ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷனில் path வந்து பேரபோலா. Second one, time of flight. What is the formula for time of flight? That is capital T is equal to square root of 2h by g. Then third one, range of the projectile. That is r is equal to u into square root of 2h by g. Okay, so இது கூட u ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா r கிடைக்கும். Okay, just time of flight into initial velocity we find range. Okay, சிம்பிளாக சொல்லணும்னா எப்படி சார் இதில் சொல்கிறோம் அப்படின்னா சிம்பிள். வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் வெலாசிட்டி? தட் இஸ் v is equal to displacement by time taken. Displacement by time taken. What is the displacement in horizontal direction? We take r by t. We find velocity. Okay, so here what is v? We take u. அப்போ u is equal to r by t. r is equal to u into t. t ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் முடிஞ்சு போச்சு. Okay, this is the range. Then fourth one, velocity at any instant, v of the resultant velocity. What is that? That is v is equal to v of t is equal to square root of u square plus 2gt. Sorry, g square t square. Okay, this is v of t, resultant velocity. And at any instant. And the last one, hit the ground, resultant velocity at speed, that is square root of u square plus 2gh. Okay, v is equal to u square plus 2gh. Okay, this 5 is the formula for horizontal projectile motion. Just you copy your textbook, students. Okay, it's a very important one. That's all. Today's class gets over, students. We will see the next one, that is projectile under the angular projection. Then நம்ம next classல பார்ப்போம். Okay, so video pause பண்ணி learn பண்ணுங்க. Okay, students, that's all. Thank you.